So once again good morning to all. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது test 2 ஓட discussion. This is an initiative of Chennai IAS Academy. So இப்போ group 2 ஓட new syllabus மாறி இருக்காங்க, அப்டேட் பண்ணிருக்காங்க. Everyone knows. அந்த சிலபஸ்க்கு ஏத்த மாதிரி ஸ்டாண்டர்ட் क्वेश्चंस ரெடி பண்ணி for the free of cost நாங்க வந்து ப்ரொவைட் பண்றோம். So இதுல இருந்து questions and the explanation and proper discussions வந்து நீங்க தெரிஞ்சுப்பீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற subjects current affairsல August 16 to 30 of 2019, then historyல 1885ல இருந்து 1916 வரையும் இருக்கு. மொத்த ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டண்டா நடந்த எல்லா நிகழ்ச்சியை பத்தி தெரிஞ்சுக்க போறீங்க. then aptitude average. So இந்த சிலபஸ் கவர் பண்ற மாதிரியான complete question discussion இப்ப நடக்குது. So make a use of it. So first question, which of the following country presides over the United Nations Security Council? So United Nations Security Council இந்த வருஷம் preside பண்ண போற country எதுன்னு கேட்டிருக்காங்க. So இந்த ஆன்சர் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி you have to know what is meant by United Nations Security Council. So United Nations Security Council அப்படின்னா என்ன அப்படின்னா, United Nations அப்படின்றது நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அந்த United Nationல one of the 6 principal organs தான் இந்த United Nations Security Council. இந்த Security Councilோட வேலை என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டியை மெயின்டைன் பண்றது, தென் புது மெம்பர்ஸை அக்செப்ட் அண்ட் ரிஜெக்ட் பண்றது. இதுதான் வந்து இந்த United Nations Security Councilோட ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். இந்த வருஷம் இதை ப்ரிசைட் பண்ண போற கண்ட்ரி போலாந்து. ஸோ யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வருஷம் வந்து ப்ரிசைட் பண்ண போற கண்ட்ரி போலாந்து. ஸோ இது இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் கடையில் வர்றதுனால கண்டிப்பா இந்த வருஷம் இதுல இருந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். திஸ் இஸ் த கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் 2. அண்ட் த நெக்ஸ்ட் கொஸ்டின், யுனைடெட் நேஷனலி இஸ் intended nationally determined contribution related to intended nationally determined contribution அப்படின்ற வாக்கியம் ஆர் அப்படின்ற ஒரு ஸ்கீம் எதை வந்து ரிலேட் பண்ணி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இட் ரிலேட்டட் டு UNFCCC. ஸோ யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் சார்ட்டர். இந்த சார்ட்டரை வந்து டிசைட் பண்ணி இருக்கு. இந்த கவுன்சில் பத்தி நம்ம தெரிஞ்சுப்போம். intended nationally determined contribution அப்படின்னா ஒவ்வொரு நாடும் இன்டென்ஷனா தன்னோட நேஷன் சார்பா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா சார்பா எவ்வளோ வந்து கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸை கட்டுப்படுத்த கான்ட்ரிபியூட் பண்ண போறோம் அப்படின்றதுதான் வந்து இங்க நம்ம பேசப்பட்டிருக்கோம். இது யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் இதை பேஸ் பண்ணி இருக்கு. ஸோ இதோட ஒர்க் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ஸோ கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸை ரிடக்ஷன் பண்றது. ஸோ 2013ல யுனைடெட் நேஷன் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் நடந்தது. அந்த கான்ஃபரன்ஸ் முடிச்ச பிறகு ஒவ்வொரு நாடும் தன்னோட சார்பா எவ்வளவு கிரீன் ஹவுஸ் கேஸை வந்து கம்மி பண்ண போறோம் அப்படின்ற இன்டென்ஷனை வெளிப்படுத்துறது தான் இந்த INCC. So get back to the question, intended nationally determined contribution அப்படின்றது எதை ரிலேட் பண்ணிருக்குன்னா UNFCCC. So as next question, which of the following wings or comes under the control of newly appointed chief of the defense staff? ஸோ இப்போ புதுசாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்க சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அப்படின்றவங்களுக்கு கீழே எந்தெந்த டிஃபென்ஸ் விங் எல்லாம் வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை தெரிஞ்சதுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு நோ திஸ். ஸோ சீஃப் ஆஃப் த டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அப்படின்றவங்க யாரு அப்படின்னா, எல்லா டிஃபென்ஸ் விங்குக்குமே ஒரு தலைமை அதிகாரி. இதுக்கு முன்னாடி ஆர்மினா ஒரு தலைமை அதிகாரி, நேவிக்கு ஒரு தலைமை அதிகாரி, ஏர்ஃபோர்ஸ்க்கு ஒரு தலைமை அதிகாரி இருந்தாங்க. ஆனா இப்ப இந்த மாதிரி மொத்த டிஃபென்ஸுக்கும் சேர்த்து ஒரு தலைமை அதிகாரி வந்திருக்காங்க. அவங்க தான் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப். ஸோ இவங்களுக்கு எந்த விங்லாம் வருதுன்னு கேட்டீங்கன்னா எவ்ரிதிங் இஸ் த ஆன்சர். So moving on to next question, who is awarded the Kalpana Chawla Award of 2019? So ரெண்டு விஷயம் இதில் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன், கல்பனா சாவ்லா அவார்ட்னா என்ன, இன்னொன்னு இந்த கல்பனா சாவ்லா அவார்ட் யாரு கொடுத்துருக்காங்களோ அவங்க என்ன வந்து சாதனை பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். த ஆன்சர் இஸ் பி ரம்யா லக்ஷ்மி. ஸோ அவங்க என்ன சாதனை பண்ணியிருக்காங்க அப்படின்றது கேட்டு பார்ப்போம். ஸோ பி ரம்யா லக்ஷ்மி அப்படின்றவங்க இந்த வருஷம் கல்பனா சாவ்லா அவார்ட் வாங்கியிருக்காங்க. ஸோ பி ரம்யா லக்ஷ்மி அப்படின்றவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் ஆஃப் கடலூர்ல மீன்வளத்துறையில வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா இது பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பா ஒரு அவார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த வெடிமருந்து வெடிகுண்டு வச்சு இந்த தாக்குதல் நடத்தி மீன்களோட இதுவெல்லாம் கலைச்சி அப்படி மீன் பிடிக்கிற வகை ஒன்று இருக்கு. அந்த மாதிரி இதுவால
ட்ரெடிஷ்னல் ஃபிஷர்மேன் சாதாரணமா வலை போட்டு மீன் பிடிக்கிறவங்களும் அது மட்டும் இல்லாம நம்ம மரைன் எக்கோசிஸ்டமும் அதாவது நீர்வளங்களும் வந்து பாதிக்கப்படுது. ஸோ இதை கம்ப்ளீட்டா அவங்களோட டீமை வச்சு இதை ஸ்டாப் பண்றதுக்கு எவ்வளவு முயற்சிகள் எடுத்திருக்காங்க, அதுல வெற்றியும் பெற்றிருக்காங்க. ஸோ இந்த இல்லீகல் பிராக்டிஸ் ஆஃப் சினை ஃபிஷிங் இதை வந்து ஸ்டாப் பண்ணதுக்காக ரம்யா லக்ஷ்மி அப்படின்றவங்க ஆஃபீஸருக்கு அவார்ட் கிடைச்சிருக்கு. ஸோ கல்பனா சாவ்லா அவார்ட் ஆஃப் 2019 goes to ரம்யா லக்ஷ்மி. ஸோ இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் பார்த்தோம் அப்படின்னா கல்பனா சாவ்லா அவார்ட் மூலமா 5 லட்சம் ரூபாய் கேஷும் ஒரு மெடலும் அவங்க கையில வந்து சேருது. So moving on to next question, what is the objective of Jal Jeevan Mission அப்படின்னு கேட்டிருக்காங்க. So Jal Jeevan Mission, so இதுல நம்ம word by word பார்த்தோம்னாலே we can understand. Jal அப்படின்னா water, ஜீவன் அப்படின்னா அதுதான் வாழ்க்கை. ஸோ வாட்டரை வந்து வாழ்க்கையை வச்சு என்ன அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஸோ ஜல் ஜீவன் மிஷனோட அப்ஜெக்டிவ் என்ன, அதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சப்ளை ஆஃப் பைப்டு ட்ரிங்கிங் வாட்டர் டு எவ்ரி ஹவுஸ் ஹோல்ட். ஸோ எல்லா வீடுகளுக்கும் பைப்டு ட்ரிங்கிங் வாட்டர், சுத்தமான சுகாதாரமான பைப் மூலியமா குடிநீரை வந்து அனுப்புறதோட அப்ஜெக்டிவ் தான் ஜல் ஜீவன் மிஷன். பிகாஸ் நம்மளோட டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி படி வாட்டர், பியூர் ஏர் இது எல்லாத்தையும் சப்ளை பண்ற கடமை நம்ம கவர்மெண்ட்டுக்கு இருக்கு. அதன் அடிப்படையில் இப்ப இந்த இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஜல் ஜீவன் மிஷன் அப்படின்னா சப்ளை ஆஃப் பைப்டு ட்ரிங்கிங் வாட்டர் டு எவ்ரி ஹவுஸ் ஹோல்ட். So yes, this is the objective. அது யாருக்கு இது இருக்குன்னா Ministry of Drinking Water and Sanitation. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ். So next question, which of the following organization related to Special Purpose Trust Fund? So Special Purpose Trust Fund அப்படின்ற எந்த ஆர்கனைசேஷன் தொடங்கி இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது தொடங்கினது யுனைடெட் நேஷன் செக்ரட்டேரியட். ஸோ ஐக்கிய நாடுகளின் சபை செயலகம் வந்து இந்த ஸ்பெஷல் பர்பஸ் ட்ரஸ்ட் ஃபண்ட் அப்படின்றத தொடங்கியிருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஸ்பெஷல் பர்பஸ் ட்ரஸ்ட் ஃபண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா இட்ஸ் அ ஸ்பெசிபிக் ஃபண்ட் housed with the UN Secretariat and has been established to receive, consolidate and manage all the accounts of contribution under financial transaction system. ஸோ இப்போ புதுசா வந்திருக்கிற எல்லா ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் கான்ட்ரிபியூஷன்ஸ் இது எல்லாத்தையுமே ஒரே இடத்துல வைக்கிறதுக்காக ஸ்பெஷல் பர்பஸ் ட்ரஸ்ட் ஃபண்ட் அப்படின்றத யுனைடெட் நேஷன் செக்ரட்டேரியட் உருவாக்கியிருக்காங்க. ஸோ எல்லா வரவு செலவு கணக்குகள் எல்லாமே இந்த ஒரு ட்ரஸ்ட் கீழே இயங்கும் அப்படின்றது அவங்களோட எண்ணம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், was appointed as the director of National Institute of Health and Family Welfare. So தேசிய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை நிறுவனத்தோட இயக்குனரா யார் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் யாருன்னா அர்ஷத் பாண்டுரங் தாக்கூர். So it's a factual question, you have to memorize this. So National Institute of Health and Family Welfare ஓட டைரக்டர் யாரு அப்படின்னா அர்ஷத் பாண்டுரங் தாக்கூர். So next question, so which of the following statement is correct? First one, India conducted its first nuclear weapon test in Pokhran on 1998. Second statement, no first use policy is related to the nuclear usage of nuclear power country. So இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஒவ்வொன்றும் நம்ம படிக்கிறதுக்குன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பார்ட்ல எந்த பார்ட்ல வேணாலும் கொஸ்டின்ல ட்விஸ்ட் இருக்கலாம். அது எந்த பார்ட்டா இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்றதுதான் வந்து நம்மளோட ஆன்சர் கிளியரிங் ஒரு ஆன்சர் ஸ்கோரிங்க்கு ஒரு வழி. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றோம் அப்படின்னா இந்தியா வந்து கண்டக்டட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் வெப்பன் டெஸ்ட் இன் போக்ரான் இன் 1998. இதுல 3 இடத்துல ட்விஸ்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் வெப்பன் டெஸ்ட்டை போக்ரான்ல 1998ல வந்து அவங்க கண்டக்ட் பண்ணாங்கன்னு கேட்கறாங்க. இதுல ஒரு இதுவும் தப்பா இருந்தாலும், இந்த 3 விஷயத்துல ஒரு விஷயம் தப்பா இருந்தாலும் இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. செகண்ட் ஒன், நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசி அப்படின்னா என்னன்னா நியூக்ளியர் யூசேஜ் ஆன் நியூக்ளியர் பவர் கண்ட்ரி. ஸோ இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு நியூக்ளியர் பவர் கொண்ட கண்ட்ரி மேல எக்காந்து கொண்டும் இந்தியா முதல்ல நியூக்ளியர் தாக்குதல் நடத்தாது. ஆனா அவங்க தாக்குதல் நடத்தினா அது கண்டிப்பா நியூக்ளியர் மூலமா இந்தியா பதில் அடி கொடுக்கும். ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். ஆனா ஸ்டேட்மெண்ட் 1 பார்த்தோம் அப்படின்னா இந்தியா அதோட ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் வெப்பன் டெஸ்ட்டை பொக்ரான்ல தான் கண்டக்ட் பண்ணாங்க. தட்ஸ் ரைட். ஆனா வருஷம் 1998 கிடையாது. ஸோ இங்கதான் ட்விஸ்ட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டக்ட் பண்ண அந்த டெஸ்ட் பேரு ஸ்மைலிங் புத்தா. ஸோ பொக்ரான் 1 அப்படின்னு இதுக்கு கோட் நேம் வந்து வச்சிருக்காங்க. நியூக்ளியர் பாம் டெஸ்ட், இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் பாம் டெஸ்ட். ஆனா இது நடந்தது 1974ல. ஸோ இது பொக்ரான் எங்கன்னா ராஜஸ்தான்ல இந்தியன் ஆர்மிக்கு கட்டுப்பாடுக்குள்ள இருக்கிற இடத்துல இந்த ஸ்மைலிங் புத்தா அப்படின்ற இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் பாம் டெஸ்ட் நடந்தது அப்படின்றத இங்க தெரிவிச்சுக்கிறோம்.
ஸோ ஸ்மைலிங் புத்தா ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் டெஸ்ட் ஆன் 1974 எங்கன்னா பொக்ரான் எங்க இருக்கு அப்படின்னா ராஜஸ்தான் கிட்ட. ஸோ நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசி அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. அகைன் சொல்றேன், ஸோ எந்த நியூக்ளியர் பவர் கொண்ட கண்ட்ரி மேலேயும் இந்தியா முதல்ல நியூக்ளியர் தாக்குதல் நடத்தாது. ஆனா அவங்க நடத்தினால் நம்ம திரும்ப பதிலடி கொடுப்போம். இதுதான் நம்மளோட நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசி. ஸோ நெக்ஸ்ட் ஒன், so which of the following state doubled its OBC reservation in education and government employment? தன்னோட எஜுகேஷன்லயும் கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்லயும் ஓபிசிக்கான ரிசர்வேஷனை டபுள் ஆக்கின ஸ்டேட் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. த ஸ்டேட் இஸ் சத்தீஸ்கர். ஸோ சத்தீஸ்கர் தான் ஓபிசிக்காக ரிசர்வேஷன் பண்ண 14% இடத்த ரீசெண்டா 27% அப்படின்னு மாத்திருக்காங்க. ஸோ இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கீழே எம்ப்ளாய்மெண்ட் ரிசர்வேஷன் ஆர்டிகல் 16 கீழே வரும். ஸோ இது ரிலேட்டட் ஆர்டிகல் 16 கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ பேசிக்கா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ரீசெண்டா மாத்தினவங்க யாரு அப்படின்னா வந்து சத்தீஸ்கர் ஸ்டேட். Next one, what is the current neonatal mortality of Tamil Nadu? So it's a factual question. இப்போ தமிழ்நாடோட neonatal mortality rate. நியோனேட்டல் அப்படின்னா பச்சிளம் குழந்தைகள், மார்டாலிட்டினா இறப்பு விகிதம். ஸோ பிறந்து ஒரு மாசமே ஆன பச்சிளம் குழந்தைகளோட இறப்பு தமிழ்நாட்டில் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இட்ஸ் 11 for 1000 சில்ட்ரன்ஸ். ஸோ 1000 குழந்தைகள் பிறக்குது அப்படின்னா அதுல 11 குழந்தைகள் மட்டும்தான் ஒரு மாசம் அடையறதுக்கு முன்னாடியே வந்து இறந்து போறாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் இந்த 11 குறைக்கிறதுக்காக தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லா ஹெல்த் ஸ்கீம்ஸும் விட்டுட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு ஃபேக்சுவல் கொஸ்டின், ஞாபகம் வச்சுப்போம். நியோனேட்டல் மார்டாலிட்டி ரேட் ஆஃப் தமிழ்நாடு இஸ் 11. So next question, which of the following statement is correct? First one, recently National Essential Diagnostic List is released by National Medical Commission. India is the first country to release the diagnostic list in the world. So இந்த கொஸ்டின்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா சமீபத்துல தேசிய மருத்துவ ஆணையம் அப்படின்றவங்க தேசிய அத்தியாவசிய நோயறிதல் பட்டியலை வெளியிட்டாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதே மாதிரி இந்தியா தான் இது முதல்ல இந்த மாதிரி பட்டியலை வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் B, 2 only, பிகாஸ் இது உண்மை. இந்தியா தான் முதல்ல எப்படியெல்லாம் பரிசோதனை செய்யணும், எந்தெந்த நோய்களுக்கு என்னென்ன பரிசோதனை அப்படின்ற மொத்த டீட்டெயிலையும் வெளியிட்டு இருக்காங்க. ஆனா அதை வெளியிட்டவங்க நேஷனல் மெடிக்கல் கமிஷன் கிடையாது, இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச். So going to looking on this, Indian Council of Medical Research தான் National Essential Diagnostic List வெளியிட்டு இருக்காங்க. So இந்தியா தான் முதல் country to compile this. So முதல்ல இந்த ப்ராப்பர் கைடன்ஸை வெளியிட்டது இந்தியா தான். ஆனா வெளியிட்டவங்க Indian Council of Medical Research. ஸோ இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம். ஸோ இதை வச்சு டிஃப்ரெண்ட் வில்லேஜஸ்ல ரிமோட் ஏரியாஸ்ல என்னென்ன டெஸ்ட் வேணும் அப்படின்றத ஒரு ப்ரொசீஜராகவே நம்ம இம்ப்ளை பண்ணலாம். எதையும் நாட வேண்டி தேவையில்லை. So next question, where is the naval exercise Milam 2020 planned to be held? Milam 2020 அப்படின்ற naval exercise எங்க நடத்திருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. It held at விசாகப்பட்டினம். So naval exercise அப்படின்னு சொன்ன பிறகு கடல் சார்ந்த எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ் விசாகப்பட்டினம்ல இப்ப நடந்திருக்கு. இந்த போர் பயிற்சி நாளை பின்ன போர் வந்தா அதை நம்ம டேக்கிள் பண்றதுக்கான ஒரு யுக்தியை பயன்படுத்திக்கலாம். So next question, VB Chandrasekhar அப்படின்றவர் எந்த ஃபீல்ட ரிலேட் பண்ணவருன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ டைரக்ட் கொஸ்டின், ஃபேக்சுவல் கொஸ்டின். இட் ஃப்ரம் த ஆப்ஷன் பி, கிரிக்கெட். ஸோ விவி சந்திரசேகர் அப்படின்றவங்க கிரிக்கெட் துறையை சார்ந்தவங்க அப்படின்றது சொல்லப்படுது. ஸோ இவர் இதுல என்னென்ன சாதனைகள்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு அறையை நம்ம நியூஸ் பேப்பர்ல பார்க்கும்போது இனிமேல் கவனிக்கணும். So next question, which of the following Indian airline is the first to fly above the North Pole? So North Pole க்கு மேல இன்னும் சொல்லப்போனா வடதுருவத்தின் மேல எந்த இந்தியன் ஏர்லைன் பறந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த இந்தியன் நிறுவனம் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அதுக்கு ஆன்சர் ஏர் இந்தியா. ஸோ ஏர் இந்தியா தான் ஃபர்ஸ்ட் நார்த் போல் மேல பறந்த இந்தியன் ஏர்லைன் அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ எஸ், இந்த கொஸ்டினை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். நோ இந்தியா ப்ரோக்ராம் அப்படின்ற ப்ரோக்ராம் எந்த மினிஸ்ட்ரியை சார்ந்தது அப்படின்ற கொஸ்டின். ஸோ இந்த ப்ரோக்ராம் ரிலேட்டட் டு மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். ஸோ நோ இந்தியா ப்ரோக்ராம் பற்றி தெரிஞ்சுப்போம். நோ இந்தியா ப்ரோக்ராம் அதாவது இந்தியாவை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்ற ப்ரோக்ராம் தான் இது. ஸோ இது மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இதுல இருந்தே தெரியுது இந்த ப்ரோக்ராம் எதுக்காக அப்படின்னா ஃபார் அ டயஸ்போரா, இந்தியா வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுக்காக அரேஞ்ச் பண்ண ப்ரோக்ராம் தான் நோ இந்தியா ப்ரோக்ராம். இங்க இருந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காகவும் தன்னோட திறமைகளை வெளிக்காட்டுறதுக்காகவும் வெளிநாடு போற அந்த வெளிநாட்டுல வாழ்ற நம்ம இந்தியர்கள் அவர்களோட குழந்தைகள் எல்லாருமே சந்ததியா இந்தியாவில இருந்து
தொடர்பை விலக்கிக் கொள்றாங்க. அப்படி இல்லாம இந்தியாவை வந்து மையமா வச்சு பிறந்து வளர்ந்த குழந்தைகள் வந்து இந்தியாவை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக உருவாக்குன ப்ரோக்ராம். ஸோ இந்தியன் ஆரிஜின் யூத் ஆஃப் 18 to 30 years இந்த வயது வரம்புக்கு உட்பட்டவங்க இந்தியாவில் 3 week ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் வருவாங்க. இந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் மூலமா இந்தியாவோட அனைத்து பெரும்பான்மை பகுதிகளும் சுத்தி பார்த்து இந்தியாவை பத்தி தெரிஞ்சுட்டு இந்தியாவோட எப்பவுமே ஒரு லிங்க்ல இருப்பாங்க அப்படின்றது தான் நோ இந்தியா ப்ரோக்ராமோட ஒரு அப்ஜெக்டிவ். ஸோ இதை கண்டக்ட் பண்றவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். ஸோ நோ இந்தியா ப்ரோக்ராம், மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அண்ட் இந்தியன் ஒரிஜின் யூத் ஆஃப் 18 to 30 years. ஸோ இந்த 3 விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. Next question, which of the following countries planned to launch UltraSat? So first one இது பார்ப்போம். UltraSat அப்படின்ற ஒரு சேட்டலைட்டை லான்ச் பண்ண போற கண்ட்ரி யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை லான்ச் பண்ண போறவங்க இஸ்ரேல். அதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் என்ன பண்ணும் அப்படின்னா காஸ்மிக் எக்ஸ்ப்ளோஷன்ஸ். ஸோ விண்வெளியில் இருக்கிற எல்லா ஸ்டார்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோஷன் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸ்ப்ளோஷன்ஸ் அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து பூமிக்கு என்னென்னலாம் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றத இஸ்ரேல் வாழ் சயின்டிஸ்ட் எல்லாருமே அதை வந்து பூமிக்கு பயனுள்ளதா மாத்திரம்படி பூமிக்கு தேவையான ஆராய்ச்சிகளை அதுல ஈடுபடுவாங்க. ஸோ UltraSat எதுக்காக அனுப்பியிருக்காங்கன்னா டு இன்வெஸ்டிகேட் த காஸ்மிக் எக்ஸ்ப்ளோஷன்ஸ். ஸோ இந்த காஸ்மிக் எக்ஸ்ப்ளோஷன்ஸ், இந்த வெடி விபத்து ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ செயற்கைக்கோளை எதுக்கு அனுப்புறாங்க அப்படின்னா பேரண்ட் வெடிப்புகளை, ஸோ எல்லா காஸ்மிக்லையும் இருக்கிற இந்த எக்ஸ்ப்ளோஷன்ஸ் வெடிப்புகள், அப்புறம் அதில் இருந்த மினரல்ஸ் இதெல்லாம் வச்சு பூமிக்கு தேவையானதை வந்து பூமிக்கு கொண்டு வரதுக்கான பிளான். ஸோ இதை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக போகிற UltraSat. ஸோ இதை அனுப்புனவங்க இஸ்ரேல். இந்த 3 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், மேட்ச் த ஃபாலோயிங். இந்த ப்ராஜெக்ட்லாம் எந்தெந்த கண்ட்ரியை சார்ந்தது? ஃபர்ஸ்ட் லோயர் அருண் ஹைட்ரோ ப்ராஜெக்ட், மாங்டெச்சு ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் அண்ட் சல்மா டேம். இது 3மே எந்தெந்த கண்ட்ரியை சார்ந்தது அப்படின்னு கொஸ்டின் வருது. ஸோ லோயர் அருண் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட், அருண் அப்படின்ற ரிவர் வந்து நேபாளில் ஓடுது. ஸோ லோயர் அருண் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் நேபாள் சொந்தம். மாங்டெச்சு அப்படின்ற ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் பூட்டான். அண்ட் சல்மா டேம் இஸ் ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தான்ல இந்த சல்மா டேமை இந்தியா ரீசெண்டா பில் பண்ணி கொடுத்தாங்க. மீதி 2 டேமையுமே, மீதி 2 பவர் ப்ராஜெக்ட்லையுமே இந்தியாவோட பங்கீடு அதிகமா இருக்கு. அதனால தான் இந்த கொஸ்டின் வந்தது. ஸோ லோயர் அருண் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் நேபாளோடது, மாங்டெச்சு அப்படின்ற ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் பூட்டானோடது, சல்மா டேம் அப்படின்றது ஆப்கானிஸ்தானோடது. ஸோ இட்ஸ் அ ஃபேக்சுவல் கொஸ்டின். Next one, it's a basic question. Which of the following organization launched the Child Sexual Abuse Awareness Kit to reduce the sexual abuse among children? So குழந்தைங்களுக்கு நடுவுல சைல்ட் செக்ஷுவல் அபியூஸை வந்து குறைக்கிறதுக்காக ஒரு அவேர்னஸ் கிட்ட உருவாக்குன அந்த ஐஐடி யாரு அப்படின்னா ஐஐடி கான்பூர். அவங்க தான் உருவாக்கியிருக்காங்க. ஸோ இது மூலியமா சின்ன குழந்தைங்க கிட்ட பாலியல் அத்துமீறல் பண்ற எல்லாரையும் அந்த குழந்தைங்களை அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க வைக்கிறதுக்காக அவேர்னஸ் அறிந்து கொள்றதுக்காக உருவாக்கப்பட்ட கிட். இது மார்க்கெட்டுக்கு வந்தது அப்படின்னா வந்து மேபி குழந்தைங்களோட எல்லா நலனுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. And next one, which is the India's underground naval bunker museum? So இந்தியாவோட பூமிக்கு அடியில் இருக்கிற நேவல் பங்கர் மியூசியம், நேவல் அருங்காட்சியம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கொல்கத்தா. ஸோ கொல்கத்தா வி ஆல் நோ இன் வெஸ்ட் பெங்கால். இதுல தான் புதுசா நேவல் பங்கர் மியூசியம் வந்து அமைச்சிருக்காங்க. இட்ஸ் ஸ்ட்ரெயிட் அவே ஃபேக்சுவல் கொஸ்டின். Next one, who is the committee formed by NGT to examine the illegal sand mining in Yamuna River? யமுனா ரிவர்ல வந்து இல்லீகல் சாண்ட் மைனிங்கை தடுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட கமிட்டி எது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்காக உருவாக்கப்பட்ட கமிட்டி ஜஸ்டிஸ் ஆதர்ஷ் குமார் கோயல். ஸோ ஆதர்ஷ் குமார் கோயல் கமிட்டி என்ஜிடி ஐ மீன் நேஷனல் கிரீன் ட்ரிபியூனலால உருவாக்கப்பட்டுச்சு. எதுக்காக அப்படின்னா யமுனா ரிவர்ல, யமுனை ஆற்றங்கரையில இருக்கிற இல்லீகல் சாண்ட் மைனிங், முறைகேடான மணல் தடுப்பை வந்து மேற்கொள்றதுக்காக உருவாக்கப்பட்டிருக்காங்க ஆதர்ஷ் குமார் கோயல் கமிட்டி. ஸோ திஸ் இஸ் அ ஃபேக்சுவல் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இந்த கொஸ்டின் கொஞ்சம் எலாபரேட்டா பார்ப்போம். கிளிப்டோதோராக்ஸ் கோபி அண்ட் காரா சம்பலபுரைனிஸ், 2 freshwater fishes are found by the Zoological Survey of India. So next statement, both fishes are found in Mizoram Kaladan River. ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் லெட் மீ டெல் யூ. ஸோ கிளிப்டோதோராக்ஸ் கோபி அண்ட் காரா சம்பலபுரைனிஸ் அப்படின்ற 2 ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷஸ் இருக்கு. இது யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் பிகாஸ் ஃபிஷஸ் அப்படின்றது அனிமேலியா ஃபேமிலி, அனிமேலியா கீழே வர்றதுனால
இதை கண்டுபிடிச்சவங்க ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் ஃபிஷஸ் அண்ட் ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் ஒன், இந்த ஃபிஷஸ் ரெண்டுமே மிசோரம்ல இருக்க கலாடம் ரிவர்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட்ஸ் நாட் அ ட்ரூ, பிகாஸ் இந்த கிளைகோதோரக்ஸ் கோபி அப்படின்ற ஃபிஷ் தான் மிசோரம் கலாடன் ரிவர்ல இருந்துச்சு. காரா சிம்பலபெரேனிஸ் அப்படின்ற ஃபிஷ் வந்து ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கிற சிம்பலபரா அப்படின்ற ரிவர்ல இருந்துச்சு. ஸோ ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சது ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, ஆனா கண்டுபிடிச்ச இடம் வேற வேற அப்படின்றது உண்மை. ஸோ இந்த ஃபிஷஸ் பத்தி இன்னும் தெளிவா பார்த்தோம் அப்படின்னா 7 சென்டிமீட்டருக்கும் குறைவான, அதாவது நம்ம ஒரு விரல் நீளம் இருக்கு இல்லையா, அந்த விரல் நீளத்துக்கும் குறைவான அளவுக்கு ஹில்லோட ஸ்ட்ரீம்ல வந்து ஃபார்ம் பண்ண இது. ஸோ ரேபிட் வாட்டர் ஃப்ளோ இருக்கிற இடத்துல மட்டும்தான் இது வந்து இருக்கும், அதாவது மலையில இருந்து ஊற்று சுரக்குது இல்லையா, அந்த இடங்கள்ல மட்டும்தான் இந்த வகையான மீன்களை வந்து கண்டறிய முடியும். So next question, what is the theme of National Tribal Festival 2019? இதோட தீம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா celebration of the spirit of tribal craft, culture and commerce. ஸோ ஆதி மஹோத்சவ் எதுக்காக அப்படின்னா ட்ரைபல்ஸ் எல்லாருமே தயாரிக்கிற அந்த கைவினை பொருட்களை விற்கிறதுக்கான ஒரு பெரிய ஃபெஸ்டிவல். ஸோ அதோட தீம் என்ன அப்படின்னா celebration of the spirit of tribal craft, culture and commerce. So it's a basic question. So next one, when is the Income Tax Act enacted? ஸோ எந்த வருஷம் இன்கம் டேக்ஸ், அதாவது வருமான வரி சட்டம் எந்த வருஷம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. இது கொண்டு வரப்பட்ட வருஷம் 1961, 1961வது வருஷம். ஸோ ஒரு மணி பில்லை இந்தியன் யூனியன் பார்லிமெண்ட் பாஸ் பண்ணி அது மூலிமா இன்கம் டேக்ஸை கொண்டு வந்தாங்க. ஸோ இட்ஸ் அ பேசிக் கொஸ்டின், இன்கம் டேக்ஸ் எப்போ வந்தது அப்படின்னா 1961. Next question, which of the following ship participated in Konkan 2019, a bilateral exercise between India and United Kingdom? இந்தியாவுக்கும் யுனைடெட் கிங்டம்க்கும் நடுவில் நடந்த ஒரு போர் பயிற்சி தான் கொங்கன் 2019. இதில் பார்ட்டிசிபேட் பண்ண இந்தியாவோட ஷிப் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஐஎன்எஸ் தர்காஷ் அப்படின்ற ஷிப் தான் கொங்கன் 2019 நடந்தது. ஸோ இந்த கொஸ்டின் வேற மாதிரியும் கேட்கலாம். கொங்கன் 2019 இதை எந்தெந்த நாடுகள் இணைந்து நடத்துச்சு அப்படின்னு கேட்கலாம். இந்தியா அண்ட் யுனைடெட் கிங்டம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. So next one, what is the objective of Supra scheme? First Supra scheme அதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதை தெரிஞ்சதுக்கு முன்னாடி Supra scheme என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ Supra scheme அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ரிசர்ச் போர்டு அவங்க வந்து ப்ரொபோஸ் பண்ண புது ஸ்கீம் தான் இந்த சுப்ரா. ஸோ சயின்டிஃபிக் அண்ட் யூஸ்ஃபுல் ப்ரொஃபவுண்ட் and scientific and useful profound research advancement அப்படின்ற ஸ்கீம். இதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபண்டிங் த எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் நியூ சயின்டிஃபிக் அண்ட் இன்ஜினியரிங் பிரேக் த்ரூ வித் குளோபல் இம்பாக்ட். அதாவது உலக அளவில் பெரும் புரட்சியை உருவாக்கக்கூடிய சயின்டிஃபிக் அண்ட் இன்ஜினியரிங் கண்டுபிடிப்புகளுக்கான ஃபண்டிங் மெக்கானிசமாக தான் வந்து இந்த சுப்ரா இருக்கு. அந்த மாதிரி கண்டுபிடிப்புகளுக்கு பண செலவு வந்து பண்ணுவாங்க இந்த சுப்ரா ஸ்கீமு கீழே. ஸோ சயின்டிஃபிக் அண்ட் யூஸ்ஃபுல் ப்ரொஃபவுண்ட் ரிசர்ச் அட்வான்ஸ்மெண்ட் அவங்களுக்கு பணம் கொடுத்து அதை மென்மேலும் பெரிய ஸ்கீமாக ஒரு மக்களுக்கு தேவையானதாக வந்து மாற்றுறதா இவங்களோட கடமை. ஸோ இந்த ஸ்கீம் வந்து ஃபன் டிஸ்ட்ரப்டிவ் ஐடியாஸ் மூலிமா ஒரு புது ஸ்டடி, ஒரு புது கான்செப்ட், புது ப்ராடக்ட், டெக்னாலஜி ஏதோ கொண்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நாட் ஃபார் த ஷார்ட் டேர்ம் அட்வான்ஸ் பட் ஃபார் த லாங் டேர்ம். ஒரு ஷார்ட் டேர்மாக கொஞ்ச நாள் பயன்படுற அந்த மாதிரி இல்லாமல் ஒரு லாங் டேர்மாக இருக்கிற அந்த விஷயங்களுக்காக மட்டும்தான் வந்து இது யூஸ் ஆகுது. அதை தாண்டி the scheme is designed to attract the high quality research proposal. So high quality research நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், குளோபல் லெவல் இம்பாக்ட் ஏற்படுத்தக்கூடிய அந்த ரிசர்ச். ஸோ அந்த மாதிரியான ஹை குவாலிட்டி ரிசர்ச் ப்ரொபோசலுக்கு தான் வந்து இந்த சுப்ரா ஸ்கீம் மூலயமா சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ரிசர்ச் போர்டு வந்து ஃபண்டிங் மெக்கானிசம் தருவாங்க. ஸோ நம்ம ஊரில் இருக்கிற இன்ஜினியர்ஸ், சயின்டிஸ்ட் இவங்கள ஒரு ஆர்கனைசேஷனில் சேர்ந்து தான் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி இண்டிவிஜுவலுக்கு சப்போர்ட்ஸ் கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், உதய் எக்ஸ்பிரஸ். இந்த உதய் எக்ஸ்பிரஸ் தன்னோட ஃபர்ஸ்ட் சர்வீஸை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இட்ஸ் ஃப்ரம் கோயம்புத்தூர் டு பெங்களூர், இந்த ஏரியாவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உதய் எக்ஸ்பிரஸ் கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர்லேயே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த உதய் எக்ஸ்பிரஸோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, ஸோ உதய் எக்ஸ்பிரஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் மக்களுக்கு எலிஜிபிளான இந்த ஃபினான்ஷியலுக்குள்ளவும் வந்து இயக்கப்படுற எக்ஸ்பிரஸ். ஸோ இந்த எக்ஸ்பிரஸ் பயன்பாடுக்கு வந்தது அப்படின்னா நிறைய மக்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும்.
The next question, where is the India's first Central Institute of Chemical Engineering and Technology going to be set up? So எங்க முதல்ல இந்தியாவோட முதல் Central Institute of Chemical Engineering and Technology ஆரம்பிச்சாங்க அப்படின்னு கேக்குறாங்க. It started at Gujarat. So it's a factual question. So Central Institute of Chemical Engineering and Technology ஆரம்பிச்ச இடம் Gujarat. So who is awarded as a J.C. Bose Fellowship Award that has been awarded for outstanding contribution for science? So science க்கு outstanding contribution செலுத்தின யாருக்கு இந்த J.C. Bose Award கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருக்கு அப்படின்னா ஆப்ஷன் டி கே தங்கராஜ். ஏன் அப்படின்றத பார்ப்போம். பிகாஸ் கே தங்கராஜ் அப்படின்றவர் யாரு அப்படின்னா சீஃப் சயின்டிஸ்ட் அட் CSIR. ஸோ சென்ட்ரல் Scientific Institute of Research அதுல சென்டர் ஃபார் செல்லுலார் அண்ட் மாலிகுலர் பயாலஜி இதுல ஒர்க் பண்ணிட்டு இருந்த சயின்டிஸ்ட் அவர்கள் தான் கே தங்கராஜ். ஸோ அவர்களுக்கு J.C. Bose Fellowship கொடுத்திருக்காங்க. The reason, the field of population and medical genomics இந்த துறையில அவர் மிகப்பெரிய ரிசர்ச் நடத்தியிருக்காரு. ஸோ அந்த ரிசர்ச் மூலமா பல்வேறு நலத்திட்டங்கள் நடக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அந்த காரணத்துக்காக கே தங்கராஜ் அப்படின்ற சயின்டிஸ்ட் அவர்களுக்கு J.C. Bose Fellowship வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ we all know J.C. Bose அப்படின்ற ஒரு பெரிய சயின்டிஸ்ட். ஸோ பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் ஏரா அவர் பேர்ல நிறைய பேட்டர்ன்ஸ் இருந்திருக்கு. செடிகளுக்கு உயிர் இருக்கு அப்படின்ற பேசிக் திங்கியை வந்து கண்டுபிடிச்சு சொன்னவர் J.C. Bose. ஸோ இவரோட பெயர்ல இந்த ஃபெலோஷிப் அவார்ட் கொடுக்கறது ஒரு பெருமிதமான ஒரு விஷயம். நெக்ஸ்ட் கொஸ்டின், முகமது ஜாகுர் கியாம் ரிலேட்டட் டு விஸ்ஃபில். முகமது ஜாகுர் கியாம் அப்படின்றவர் எந்த ஃபீல்ட்ல சேர்ந்தவர் அப்படின்னா மியூசிக். So this is a factual question. Muhammad Zahur Qiyam related to music field. Next question, which of the following state recently launched its first CNG station? Compressed natural gas. CNG அப்படின்னா compressed natural gas. இந்த compressed natural gasக்கு தனியான ஒரு ஸ்டேஷன் கிடையாது. நம்ம இப்போ பெட்ரோல் ஸ்டேஷன் இருக்கு, நம்ம வந்து LPG கேஸ் இருக்குன்னா அது ஒரு கேஸ் ஸ்டேஷன் இருக்கு. ஆனா compressed natural gasக்கு ஒரு ஸ்டேஷன் கிடையாது. அப்படி முதல்ல அந்த ஸ்டேஷனை உருவாக்குன ஒரு ஸ்டேட் யாரு அப்படின்னா அசாம். ஸோ அசாம் வந்து ரீசென்ட்லி லான்ச்ட் இஸ் ஃபர்ஸ்ட் CNG ஸ்டேஷன். ஸோ கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா மீத்தேன் ஸ்டோர் அட் அ ஹை ப்ரெஷர். ஒரு ஹை ப்ரெஷர்ல மீத்தேனை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறது பேர் தான் கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ். ஸோ கம்ப்ரஸ்ட் அப்படின்னா வந்து அழுத்தம் கொடுத்த, நேச்சுரல் கேஸ் அப்படின்னா மீத்தேன் தான் அந்த நேச்சுரல் கேஸ். ஸோ இது எதுக்கெல்லாம் ஃபியூலா யூஸ் பண்றதுன்னா கெசோலினா, அதாவது நம்ம அடுப்புக்கு, டீசல் ஃபியூவலுக்கு, தென் லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ் நம்மளோட கேஸ் சிலிண்டர்ஸ்க்கு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஃபியூவலா யூஸ் பண்ணுது. ஸோ இந்த கம்பூஷன் வந்து மற்ற கேஸஸை விட ரொம்ப கம்மியான அளவு தான் பொல்யூஷன் வந்து ஏற்படுத்தும் அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம். நெக்ஸ்ட் ஒன், ஒஜோகுல் கிளேஷியர்ஸ் அப்படின்ற கிளேஷியர் கொஞ்சம் ரீசெண்ட் நாளுக்கு முன்னாடி, அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தன்னோட கிளேஷியர் அப்படின்ற பட்டத்தையே வந்து இழந்துருச்சு. ஸோ எந்த ஊர்ல இருக்கிற இந்த பனிக்கட்டி அப்படின்னு தன்னோட தகுதியை இழந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐஸ்லாண்ட். The reason is Ojkul glaciers அப்படின்றது ஐஸ்லாண்ட்ல இருக்கு. கிட்டத்தட்ட குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்ற புவி வெப்பமாதல். ஸோ அந்த வெப்பமாதல் மூலமா ஓச்சுக்குள் கிளேஷியர் வந்து தன்னோட ஐஸ் கட்டியோட அளவு மிகவும் குறைஞ்சு கடைசியில் ஒண்ணுமே இல்லாத அளவுக்கு ஐஸ் கட்டியே இல்லாத வெறும் தரைத்தளமா வந்து மாறிடுச்சு. அதனால இனிமேல் அதை பனிப்பாறை அப்படின்னு யாருமே வந்து சொல்ல மாட்டாங்க, அதோட தகுதியும் இழந்து போச்சு. ஸோ கிட்டத்தட்ட 400 கிளேஷியர்ஸ் தன்னோட நிலை இந்த மாதிரி தான் மாறி இருக்கு. ஸோ இந்த ஓச்சுக்குள் கிளேஷியர் ரொம்ப பெருமிதமான பழமை வாய்ந்த கிளேஷியர். ஆனால் அது ஒரு நாள் இல்லை அப்படின்ற காரணத்துக்காக ஸோ நம்ம சமாதியெல்லாம் வந்து பெயர் பலகை பொதிக்கிற மாதிரி பிரான்ஸ் பிளேட் ஒன்று பொதிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு ஓகே கிளேஷியர் அப்படின்னும் வந்து பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது லோக்கல் ரிசர்ச்சர்ஸ் எல்லாருமே தன்னோட பியர்ஸ் எல்லாருமே ஆராய்ச்சி பண்ற இடமா வந்து மாறி இருக்கு. Next one, which of the following organization in Indian Institute of Science formed a strategic partnership to develop the applied research in robotics and 5G? So robotics 5G technology எல்லாம் வந்து ரிசர்ச் கொண்டு வரதுக்காக இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் கூட இணைஞ்ச ஒரு MNC கம்பெனி யாருன்னு கேட்டிருக்காங்க. இட்ஸ் none other than விப்ரோ. ஸோ விப்ரோவும் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸும் சேர்ந்து ரோபோட்டிக்ஸ்லையும் 5G டெக்னாலஜிலையும் தன்னோட திறமைகளை வந்து இனிமேல் காட்ட போறாங்க. ஸோ இன்னொன்று 5G டெக்னாலஜிஸ் வந்து இப்போ சவுத் கொரியா ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க, சைனாவும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்தியா இதில் லீட் எடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்.
Next one, what is the extended time limit to appeal before the Foreigners Tribunal on the dispute of National Register of Citizen? So National Register of Citizenல ஏதாவது கோளாறு ஏற்பட்டா Foreigners Tribunalக்கு முன்னாடி அப்பியர் ஆவாங்க. அதுக்கு எவ்வளவு நாள் வந்து டைம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா 120 days. ஸோ ஃபர்ஸ்ட் நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்னா என்ன, ஃபாரினர் ட்ரிபியூனல் அப்படின்னா என்ன அப்படின்றத கீழே பார்ப்போம். ஸோ நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன் அப்படின்னா என்ன அப்படின்னா இட்ஸ் அ ரெஜிஸ்டர் மெயின்டைன் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ யாரெல்லாம் இந்தியன் சிட்டிசன் யாரெல்லாம் இந்தியன் சிட்டிசன்ஸ் இல்லை அப்படின்னு அவங்களோட பேரை குறிப்பிட்டுள்ள அந்த ஒரு புத்தகம் தான் வந்து நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன். ஸோ இந்த நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன் அசாம் ஸ்டேட்ல மட்டும்தான் எடுக்கப்பட்டுச்சு. அதுவும் 1951 சென்சஸ் இருக்கிற டைம்ல அசாம்ல யாரெல்லாம் இந்தியன் யாரெல்லாம் வெளிநாட்டில் வாழ்ற மக்கள் இங்க குடிபெயர்ந்திருக்காங்க அப்படின்ற லிஸ்ட் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட்டை இப்போ மறுபடியும் ரெனியூவல் பண்ணியிருக்காங்க. அந்த ரெனியூவல் பண்ணும்போது முறையான இந்தியனோட பெயர் அதில் இடம்பெறல அப்படின்னா அவங்க அணுக வேண்டிய இடம் தான் இந்த ஃபாரினர்ஸ் ட்ரிபியூனல். அந்த ட்ரிபியூனலுக்குள்ள போனால் 120 நாள்ல அவங்களுக்கு ஒரு நல்ல ஜட்ஜ்மெண்ட், அதாவது அவங்களுக்கு அந்த எவிடன்ஸ் அடிப்படையில் ஜட்ஜ்மெண்ட் வழங்கணும். அதுக்கு மேலே டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு இப்போ சுப்ரீம் கோர்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன் அஸ்ஸாமை சேர்ந்தது. ஸோ அந்தல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நம்ம அப்பியர் ஆக வேண்டிய இடம் ஃபாரினர்ஸ் ட்ரிபியூனல். அவங்க 120 நாள்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை முடிவை வந்து சொல்லி ஆகணும். நெக்ஸ்ட் ஒன், which of the following university awarded மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் ட்ரோஃபி? இந்த ட்ரோஃபியை வாங்கின யூனிவர்சிட்டி யாரு அப்படின்னா பஞ்சாப் யூனிவர்சிட்டி. ஸோ எதுக்காக அப்படின்னா ஷூட்டிங், ஜிம்னாஸ்டிக், ரோயிங், ஜூடோ, ஸ்விம்மிங், ஃபென்சிங், பாக்ஸிங் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்போர்ட்ஸ் நடக்கும். அந்த ஸ்போர்ட்ஸ்ல எல்லாருமே லீடிங்ல இருந்து ஜெயிச்ச யூனிவர்சிட்டி யாரு அப்படின்னா அது பஞ்சாப் யூனிவர்சிட்டி. இட்ஸ் அ பேசிக் கொஸ்டின், ரொம்ப டீட்டெயிலாக வேணாம். நெக்ஸ்ட் ஒன், ஸ்பெஷல் கிரீவியன்ஸ் ரிட்ரஸல் ஸ்கீம், அதாவது சிறப்பு குறைதீர் மைய திட்டம். இந்த திட்டத்தை லான்ச் பண்ண ஸ்டேட் எதுன்னு கேட்டிருக்காங்க. இட்ஸ் none other than தமிழ்நாடு. இந்த ஸ்கீம் பற்றி பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு தான் வந்து ஸ்பெஷல் கிரீவியன்ஸ் ரிட்ரஸல் ஸ்கீமை லான்ச் பண்ணவங்க யார் அப்படின்னா நம்மளோட ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் கே பழனிசாமி அவர்கள். ஸோ இந்த என்ன அப்ஜெக்டிவ் அப்படின்னா நம்மளோட அஃபிஷியல்ஸ் ரீச் அவுட் டு த வில்லேஜஸ், டவுன் சிட்டிஸ், வில்லேஜ் டவுன் சிட்டின்னு ஒவ்வொரு ஏரியாவாக ஆஃபீஸர்ஸ் போய் அங்கே பெட்டிஷன்ஸை வாங்கி அது எல்லாத்தையுமே டிஜிட்டல் ரெக்கார்டாக மாற்றுவாங்க. அப்படி டிஜிட்டல் ரெக்கார்டாக மாற்றி அதை வச்சு புது புது ஸ்கீம்ஸை வந்து கொண்டு வரது தான் வந்து இதோட ஐடியா. ஸோ இப்படி நடக்கும்போது இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ண எல்லா குறைகளையும் ஒரே மாதத்துக்குள்ள ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றதும் வந்து இதோட ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். நெக்ஸ்ட் ஒன், which of the following statement is correct? India's headline inflation measured in the terms of wholesale price index. இன்னொன்று, wholesale price index is released by the Central Statistical Office on monthly basis. So first one, இந்தியாவோட headline inflation அப்படின்றது wholesale price index வச்சு மெஷர் பண்றாங்க அப்படின்னு கேட்குறாங்க. No, it's measured based on CPI, consumer price index வச்சு தான் வந்து இதை மெஷர் பண்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் வந்து சிஎஸ்ஓ வந்து ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. நோ, தட்ஸ் ஆல்சோ ராங். இட்ஸ் நாட் ஆன் த மந்த்லி பேசிஸ். ஸோ ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஓல் பேஸ்கெட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹோல்சேல் கடைக்கும் நார்மல் கடைக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னன்னா குறிப்பிட்ட 4-5 பெரிய பொருட்களை வந்து எடுத்துட்டு அதோட விலை மாற்றம் தான் வந்து இந்த சமுதாயத்தோட விலை மாற்றம் அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்றது தான் ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ். ஸோ இதை இந்தியா உங்க ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸை வச்சு தான் இன்ஃப்ளேஷன் மெஷர் பண்ணாங்க. ஆனால் இப்போ சிபிஐ வச்சு மெஷர் பண்ணுறாங்க. இது 2 மாதங்களுக்கு ஒரு முறை வரும், 1 மாதத்துக்கு ஒரு முறை வராது. நெக்ஸ்ட் ஒன், வேர் இஸ் ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி போர்டு எங்க இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஆர்டினன்ஸ் அப்படின்னா ஆயுத தளவாட வாரியம் அப்படின்னு என்னன்னா ஆயுதங்களை வந்து உற்பத்தி பண்றாங்க இல்லையா, ஸோ அந்த ஃபேக்டரியோட தலைமை போர்டு எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இட் ரெஸ்ட் ஆன் கொல்கட்டா. ஸோ ஆதி காலத்துலேருந்தே கொல்கட்டா அப்படின்ற பெங்கால் அந்த ஏரியாவில் தான் இந்த ஆயுதங்கள் உற்பத்தி எல்லாமே வந்து பெயர் போனது. ஸோ அதன் காரணமாக ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி போர்டோட ஹெட் குவார்ட்டர்ஸும் கொல்கட்டாவில் தான் இருக்கு. ஸோ ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி போர்டு அப்படின்றது நான் சொன்ன மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஆர்கனைசேஷன். இது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே வேலை செய்யுது. ஸோ இது ரிசர்ச், டெவலப்மெண்ட், ப்ரொடக்ஷன், டெஸ்டிங், மார்க்கெட்டிங், லாஜிஸ்டிக்ஸ் இந்த மாதிரி எல்லா விதமான டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸ்லையும் வந்து ஈடுபடுது. ஏர், லேண்ட், சி சிஸ்டம் இது எல்லாத்துக்குமே வந்து பொருளும் சப்ளை பண்ணுது. ஸோ இந்த ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி போர்டு வந்து மொத்தம் 41 போர்ட்ஸ், 9 ட்ரைனிங் இன்ஸ்டியூட், அதுக்கப்புறம் ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுற ஒரு சிங்கிள் போர்டாக இயங்குது. ஸோ ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி போர்டுனா உங்களுக்கு ஞாபகம் வேண்டிய விஷயம் ஆயுதங்கள் உற்பத்தி மையம். ஸோ இது யார் கீழே இருக்கும் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே இருக்கும். நெக்ஸ்ட் ஒன்,
which of the following ministry prepares the Saral Index? ஸோ சாரல் இண்டெக்ஸை ரிலீஸ் பண்ண மினிஸ்ட்ரி எதுன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல சாரல் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். ஸோ சாரல் இண்டெக்ஸ் இஸ் ப்ரிப்பேர்டு பை மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி. அதாவது மறுசுழற்சி செய்யக்கூடிய திரும்ப திரும்ப கிடைக்கக்கூடிய எனர்ஜி தான் ரினியூவபிள் எனர்ஜி. ஸோ வாட் இஸ் சாரல் அப்படின்னா ஸ்டேட் ரூஃப் டாப் சோலார் அட்ராக்டிவ்னஸ் இண்டெக்ஸ். ஸோ ரூஃப் டாப்ல வீடுகளோட கூரை மேல சோலாரை வச்சு சோலார் எனர்ஜியை வந்து பயன்படுத்துறதுல இண்டெக்ஸ் போட்டிருக்காங்க. அது யார் வந்து டாப் மோஸ்டா இருக்காங்க, யார் லீஸ்டா இருக்காங்க அப்படின்றத வந்து ரேங்க் பண்றது தான் இந்த இண்டெக்ஸ். ஸோ சாரல் அப்படின்னா ஸ்டேட் ரூஃப் டாப் சோலார் அட்ராக்டிவ்னஸ் இண்டெக்ஸ். இதை ப்ரிப்பேர் பண்ற மினிஸ்ட்ரி யாரு அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி. நெக்ஸ்ட் கொஸ்டின், 24th Western Zonal Council எங்க நடந்தது அப்படின்னு கேட்கறாங்க. இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ஆக்சுவல் கொஸ்டின். இட் ஹெல்ட் அட் பனாஜி, கோவா. பனாஜி கோவால வெஸ்டர்ன். ஸோ வெஸ்ட் சைடு அப்படின்ன உடனே இந்த பக்கம் கோவா இந்த வெஸ்ட் சைடு. ஸோ அங்கதான் வெஸ்டர்ன் ஜோனல் கவுன்சில் நடந்தது. நெக்ஸ்ட் ஒன், which of the following statement is correct? Recently a spider spotted in Tamil Nadu, it's known as peacock parachute. இன்னொன்னு IUCN categorized it is critically endangered அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் சி, both. ரீசென்ட்லி ஒரு ஸ்பைடர் ஸ்பாட் ஆச்சுன்னு சொன்னோம் இல்லையா, அது எங்க அப்படின்னா விழுப்புரம், தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்க விழுப்புரம் அப்படின்ற இடத்துல தான் அந்த ஸ்பைடரை வந்து ஸ்பாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட பேரு பீகாக் பேராஷூட் அப்படின்றது. ஸோ இது எப்பவுமே ஈஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஆந்திர பிரதேஷ்ல இருக்கிற அந்த மலைசாரல்கள் தான் வாழும். ஆனால் இப்போ புதுசாக அதை தமிழ்நாட்டிலையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. IUCN கேட்டகரி படி இட்ஸ் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் அப்படின்னா மிகவும் குறைவான எண்ணிக்கையை உயிர் வாழுது. ஸோ இது கொஞ்ச நாள்ல யாராவது வேட்டையாடினா யாராவது கடத்தினாங்க அப்படின்னா இதோட எண்ணிக்கைகள் இல்லாம போகும். ஸோ ஹிஸ்டரி கொஸ்டின்ஸ்குள்ள போவோம். ஸோ ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் எல்லாமே பேசிக்கலாக ரொம்ப ஃபேக்சுவல், ரொம்ப லோ லெவலில் தான் இருக்கும். ஒரு டெஸ்ட்டு 10, 11 போகும்போது நம்ம ஸ்டாண்டர்டை இன்னும் கொஞ்சம் ஹையராக டஃபர் ஆகும். ஸோ இது வெறும் பேசிக் கொஸ்டின்ஸ் தான். ஸோ ஃபேக்சுவலாக என்னென்ன என்ன அப்படின்றத தெரிஞ்சுட்டு போவோம். ஏகப்பட்ட மூமெண்ட்ஸையும் இதில் பார்க்க ஆரம்பிச்சிருக்கும். ஸோ நேஷனல் மூவ்மெண்ட்டில் ஆரம்பிச்சு கிலாஃபட் மூவ்மெண்ட், ஜாலியன் வாலாபாக் மேசக்கர், ஸோ காந்தியை பற்றி, அன்னி பெசன்ட் பற்றி, இந்த மாதிரி எல்லாரை பற்றியும் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இதிலிருந்து வரும். கிட்டத்தட்ட 5 கொஸ்டின்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ஹாவ் அ நோட் ஆன் இட். So first question, in which of the following cities East India Association founded by Dada Nowroji in 1866? So இதுல 4 விதமான கொஸ்டின் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் அப்படின்ற அசோசியேஷனை ஆரம்பிச்சவர் தாதாபாய் நவ்ரோஜி. எந்த வருஷம்னா 1866. எங்கன்னா லண்டன். ஸோ பிரிட்டிஷை எதிர்த்து போராட்டம் பண்ண இந்தியர்களால் மட்டும் இல்ல வெளிநாட்டவரும் சேரணும் அப்படின்றதுக்காக லண்டன்ல ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன், கிழக்கு இந்திய சங்கம் அப்படின்ற சங்கத்தை உருவாக்கி அது மூலியமா இந்தியாவில் நடக்கிற வன்கொடுமைகளை பத்தி எடுத்துரைச்சாரு தாதாபாய் நவ்ரோஜி. ஸோ ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் ஆரம்பிச்சார் தாதாபாய் நவ்ரோஜி 1866 லண்டன்ல. என்ன ஆரம்பிச்சாருன்னா ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன். ஸோ இந்த 4 விஷயங்களை மனப்பாடம் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், when did Gandhi return to India from South Africa? ஸோ இந்தியாவிலிருந்து படிப்பதற்காக, சட்டம் படிப்பதற்காக இங்கிலாந்து போன காந்திஜி அங்கிருந்து சவுத் ஆப்பிரிக்கா தன்னோட கிளைண்ட்டுக்காக சவுத் ஆப்பிரிக்கா போனார். அங்கேயும் வந்து 4-5 வருஷங்கள் வாழ்ந்த பிறகு எப்ப காந்தி இந்தியாவுக்கு ரிட்டர்ன் வந்தாரு அப்படின்னா he returned at 1915. 1915 வருஷம் தான் ரிட்டர்ன் வந்தாரு. அவர் திரும்பி வந்தனால பிரவாசி பாரதி திவாஸ் அப்படின்னு இன்னைக்கும் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட் அண்ட் ஐ ஷால் ஹாவ் இட் அப்படின்னு யார் சொன்னது அப்படின்னா பாலகங்காதர் திலக். ஸோ இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும். ஸ்வராஜ் என்பது என்னோட பிறப்புரிமை, அதை நாங்கள் அடைஞ்சே தீர்வோம் அப்படின்னு பாலகங்காதர் திலக் அவர்கள் தான் சொன்னாங்க. எப்ப அப்படின்னா ஸ்வதேசி மூவ்மெண்ட் நடந்த போது 1906 வருஷத்துல ஸ்வதேசி மூவ்மெண்ட் நடந்த போது பாலகங்காதர் திலக் வெளியிட்ட ரைட் இது, ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட் அண்ட் ஐ ஷால் ஹாவ் இட். ஸோ 2 வருஷத்துக்கு ஒரு முறை இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வந்து கேட்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், வந்தே மாதரம் அப்படின்ற வார்த்தையை காயின் பண்ணவர் யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. வந்தே மாதரம்ன்ற வார்த்தையை காயின் பண்ணவர் பங்கிம் சந்தர் சாட்டர்ஜி. அப்படின்னா என்னன்றதை பார்ப்போம். வந்தே மாதரம், அதை வந்தே மாதரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதை ஒரு பெங்காலி போயம்ல எழுதுறாரு பங்கிம் சந்தர் சாட்டர்ஜி. இந்த இயர் ஆஃப் 1882ல ஆனந்த் மத் அப்படின்ற ஒரு நாவல்ல வந்தே மாதரம் அப்படின்ற தலைப்புல ஒரு சிறுகதை எழுதுறாரு. இதை பாடலா மாத்தி ரவீந்திரநாத் தாகூர் 1896ல பாடுறாரு.
ஸோ வந்தே மாதரம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மதர் ஐ பவ் டு தி, என்ன முழுமையா உங்களிடம் சரணடைகிறேன் தாயே அப்படின்றது தான் வந்தே மாதரம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை பெங்கால்ல பங்கிம் சந்திர சாட்டர்ஜி எழுதுறாரு. 1882ல ஆனந்த் மத் அப்படின்ற நாவல்ல இந்த வார்த்தை இடம்பெறுது. இதை ரவீந்திரநாத் தாகூரும் பாடியிருக்காரு, ஆனா எழுதினவர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. Next one, choose the following answer, quote below. So யார் யார் எந்தெந்த புக் ஆர் மேகசின்ஸ்ல ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. So it's a straight away factual question. பாலகங்காதர் திலக் மினிட் ஆன் இந்தியன் எஜுகேஷன்ல இருந்திருக்காரு. ஆக்சுவலி இந்த கொஸ்டின் இங்க தப்பு. பாலகங்காதர் திலக் வந்து கேசரி எழுதியிருக்காரு. அண்ட் தாதாபாய் நவ்ரோஜி வாய்ஸ் ஆஃப் இந்தியா, மாப்பாலே வந்து மினிட் ஆன் இந்தியன் எஜுகேஷன், அண்ட் வில்லியம் டிக்பாய் தான் மெட்ராஸ் டைம் எழுதியிருக்காரு. ஸோ பாலகங்காதர் திலக் 2 நியூஸ் பேப்பர்ல ஈடுபட்டாரு, ஒன்னு கேசரி, இன்னொன்னு மராத்தா. அடுத்த கொஸ்டின், அன்னி பெசண்டால ஆரம்பிக்கப்பட்ட நியூஸ் பேப்பர் எது அப்படின்னு கேட்குறாங்க. இட்ஸ் நியூ இந்தியா. ஸோ இது தாண்டி அன்னி பெசன்ட் பத்தி பார்ப்போம். நியூ இந்தியா அப்படின்ற நியூஸ் பேப்பரை அன்னி பெசன்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அன்னி பெசன்ட் ஒரு சோஷியலிஸ்டிக், தியோசோபிஸ்ட் அண்ட் விமென்ஸ் ரைட் ஆக்டிவிஸ்ட். அது மட்டும் இல்லாமல் ஷீ இஸ் அ குட் எஜுகேஷனிஸ்ட் அண்ட் பிலாந்த்ரோபிஸ்ட். ஸோ அவங்க ஹியூமன் ஃப்ரீடம்காக நிறைய பாடுபட்டிருக்காங்க. என்னதான் வந்து அவங்க இங்கிலாண்டை சேர்ந்தவங்களாம் இருந்தாலும் இந்தியாவோட சுதந்திரம்ன்றதை விட அவங்களோட உரிமைகளுக்காக வந்து போராடின ஒரு அம்மையார் தான் வந்து அன்னி பெசன்ட் அம்மையார். ஸோ இவங்க பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில வந்து தன்னோட முழு கான்ட்ரிபியூஷனை வந்து போட்டிருக்காங்க. அவங்க ஆரம்பிச்ச நியூஸ் பேப்பர் நியூ இந்தியா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது which of the following is correctly matched. எது வந்து இங்க கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் ஆஃப் 1852 தான் வந்து மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் ஆஃப் 1852 தான் இதுல கரெக்ட். மீது எல்லாமே தவறான விஷயம். பிகாஸ் இங்கிலீஷ் எஜுகேஷன் ஆக்ட் வந்து 1856ல வந்தது. அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரி வந்து 1759லேயே நடந்துருச்சு. 1776ல வந்து நடந்தது. அதையும் தாண்டி இன்னும் ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சு 1863ல தான் இதுக்கு முடிவு வந்தது. இண்டிகோ ரிவோல்ட் அதே மாதிரி 1917 அந்த வருஷம் நடந்தது. ஸோ இதுல சரியா புரிஞ்சிருக்கிறது மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் இந்த 1852ல ஆரம்பிச்சது. Next one, who was the president of Indian National Congress during 1886, 1892 and 1906? இந்த 3 வருஷம் இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட பிரசிடென்டா இருந்தவங்க யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பிரசிடென்டா இருந்தவர் தாதாபாய் நவ்ரோஜி. ஸோ அவர் தான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்க்கு இந்த 3 வருஷமும் பிரசிடென்டா இருந்திருக்காரு. ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷனை ஆரம்பிச்சவரும் நம்ம தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த கரெக்ட் chronological sequence அப்படின்னு கேட்குறாங்க. So correct chronological sequence is this. So நம்ம ஆல்ரெடி சொன்னோம் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் 1852ல ஆரம்பிச்சது. ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் 1886ல, மெட்ராஸ் மகாஜன சபா அதே மாதிரி 1887ல ஆரம்பிச்சது. சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி 1906ல வந்து ஆரம்பிச்சது. ஸோ இதுதான் வந்து அதோட குரோனாலஜிக்கல் ஆர்டர். ஸோ நீங்க ஹிஸ்டரி படிக்கும் போது ஒவ்வொரு அசோசியேஷன் ஆரம்பிச்சவர் யாரு, அந்த வருஷம் என்ன, அதோட அப்ஜெக்டிவ் என்ன, இப்படி இதை தெரிஞ்சுட்டு படிக்கணும். நெக்ஸ்ட் ஒன், இந்தியன் நேஷனல் காங்கிரஸை ஃபவுண்ட் பண்ணவர் யாரு அப்படின்னா A.O. ஹியூம். ஸோ அவரை பத்தி பார்த்தோம் அப்படின்னா ஆலன் ஆக்டேவியன் ஹியூம். இவர் ஆல்ரெடி இன்னைக்கு இந்தியன் சிவில் சர்வீஸ்ன்னு சொல்ற மாதிரி அந்த காலத்துல இம்பீரியல் சிவில் சர்வீஸ்ல இருந்த ஒரு சிவில் சர்வன்ட். இவர் தான் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஆரம்பிச்சவர். இவர் பறவைகள் மேல ரொம்ப ஒரு பற்று இருந்ததுனால இவர் வந்து ஆர்னித்தாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் இவர் தான் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸை 1884ல ஆரம்பிச்சதுக்கு அடித்தளம் வைத்துட்டவர். இவர் பிரிட்டிஷை சேர்ந்த ஒரு சிவில் சர்வன்ட். நெக்ஸ்ட் ஒன், which year did the பங்கிம் சந்திர சட்டோபதி wrote ஆனந்த் மத்? ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துக்கோம் ஆனந்த் மத்தை பங்கிம் சந்திர சட்டோபதி எழுதினாரு. எந்த வருஷம் அப்படின்னா 1882. நெக்ஸ்ட் ஒன், ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வாஸ் W.C. பானர்ஜி. எங்க அப்படின்னா வந்து பாம்பேல நடந்த அந்த மீட்டிங்க்கு W.C. பானர்ஜி தான் வந்து ஹெட்டா இருந்தாரு. So, who was the first Indian to become the member of House of Commons in a British? So, Britishல House of Commonsல மெம்பர் ஆன முதல் இந்தியன் யாரு அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி. பிகாஸ் இது லண்டன்லேயே இருந்தாரு. ஸோ இந்தியர்களோட கஷ்டத்தை வெளியுணர்றதுக்காக ஸோ ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் ஆஃப் பிரிட்டன்ல வந்து அவர் அதுல வந்து பங்கேற்றாரு முதல் இந்தியன். ஸோ கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா யாரு அப்படின்னா அகெயின் தாதாபாய் நவ்ரோஜி. இவர் தான் கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க.
அதையும் தாண்டி பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படின்ற புத்தகத்தை எழுதினவரும் நம்ம தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் தான். ஸோ தாதாபாய் நவ்ரோஜி ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் தொடங்கி இருக்காரு, பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படின்ற புக்கை எழுதியிருக்காரு. அதையும் தாண்டி ஃபர்ஸ்ட் இந்தியன் டு பி இன் காமன் ஹவுஸ் ஆஃப் பிரிட்டிஷ், அதுலேயும் இவர் தான் வந்து பங்கேற்றிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன், when did the British government decide to annul the partition of Bengal? பெங்காலை வந்து பிரிச்சது 1906ல். ஆனால் அதை எப்போ ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்னா பிரிச்சது மறுபடியும் ஒன்று சேர்த்த வருஷம் 1911. பிகாஸ் தன்னோட ஹெட் குவார்ட்டர்ஸை டெல்லிக்கு மாற்றினால பெங்காலில் அவ்வளோ முக்கியத்துவத்தை கொடுக்கல பிரிட்டிஷ். ஸோ பிரிச்ச பெங்காலை திரும்பவும் 1911 ஒன்று சேர்த்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன், பிரிட்டிஷ் கவர்மெண்ட் pursued a policy of free trade. இன்னொன்று, இந்தியா had comparatively advantage from the England free trade policy. ஸோ இதில் ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன், பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பாலிசி ஆஃப் ஃப்ரீ ட்ரேடை வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா ஆமாம், ஃப்ரீ ட்ரேடை ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் அது இந்தியாவுக்கு அட்வான்டேஜாக இல்லை, இங்கிலாந்துக்கு தான் அட்வான்டேஜாக இருந்தது. ஸோ பிரிட்டிஷ் ஃபாலோ பண்ணது என்னமோ லேசி ஸ்பேர் பாலிசி தான், அதாவது கவர்மெண்ட்டே தலையிடாது, மார்க்கெட் தானாகவே இயங்கும். ஆனால் அதில் உண்மையிலேயே வந்து கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் இங்கிலாந்து கிடைச்சதை தவிர இந்தியாவுக்கு கிடைக்கல. Next one, which of the following case marked Gandhi's first civil disobedience movement? ஸோ எது முதல்ல காந்தியோட ஃபர்ஸ்ட் சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் ஆரம்பிச்சது அப்படின்னா பர்தோலி சத்தியாகிரகா. ஸோ முதல்ல ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த இயக்கத்தை வந்து முதல்ல ஒரு சத்தியாகிரகத்துக்குள்ள கொண்டு வந்தாரு அப்படின்னா அது பர்தோலி சத்தியாகிரகக்குள்ள தான் கொண்டு வந்தாரு. ஸோ பர்தோலி சத்தியாகிரகா குஜராத் மாநிலத்தில் நடந்தது. ஸோ வல்லபாய் பட்டேல் அதில் வந்து முக்கிய பங்கு வகிச்சாரு. அந்த வல்லபாய் பட்டேல் அவர்களை நம்ம சர்தார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அந்த சர்தார் வல்லபாய் பட்டேல், அந்த சர்தார்ன்ற பட்டத்தை பர்தோலி வாழ் பெண்கள் தான் வந்து கொடுத்தாங்க, அதாவது மாவீரன் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். ஸோ பர்தோலி சத்தியாகிரகா ஆஃப் 1928 அங்கதான் சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட்டோட ஒரு ஓப்பனிங் பாயிண்டா அது இருந்தது. Next one, which of the following statement is correct on Odisha famine? ஒரிசாவில் நடந்த பெரிய ஃபெமைன்ல எது வந்து உண்மை? 1866ல கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் பீப்புள் இறந்தாங்க. இன்னொன்று, பிரிட்டிஷ் கிட்டத்தட்ட 200 மில்லியன் பவுண்ட்ஸ் ஆஃப் ரைஸ் கொள்ளையடிச்சாங்க. இதை பத்தி தாதாபாய் நவ்ரோஜி ரொம்ப நாள் இன்வெஸ்டிகேட் பண்ணாரு. இது 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் 200 மில்லியன் அரிசியை இங்கிருந்து பிரிட்டன் தன்னோட ராணுவ வீரர்கள் கொண்டு போனதுனால பசி, பட்னி, பஞ்சம் இந்த காரணத்தினால ஒரிசால 1.5 மில்லியன் கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் பஞ்சத்துல வந்து அடிப்பட்டு இறந்து போனாங்க. இதை பத்தி தாதாபாய் நவ்ரோஜி ரொம்ப நாளா ஆராய்ச்சியில் ஈடுபட்டு அவர் எழுதின புக் தான் பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல். ஸோ ஆல் ஆஃப் த அபவ் இஸ் ரைட். நெக்ஸ்ட் ஒன், தாதாபாய் நவ்ரோஜி வாஸ் செலக்டட் thrice as the president of இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். எஸ், நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட 3 வெவ்வேறு வருடங்கள்ல பிரசிடென்ட் ஆனவர் தாதாபாய் நவ்ரோஜி. 1905ல டாமினேட்டட் பை கான்ஸ்டிடியூஷனலிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. It was dominated by constitutionalists. Yes, moderates அப்படின்னு இன்னொரு பேர் சொல்லுவாங்க. 1905 வருடங்கள்ல இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் வந்து டாமினேட் பண்ணவங்க இந்த மாடரேட்ஸ் தான். நெக்ஸ்ட் ஒன், ரவீந்திரநாத் தாகூர் renounced his knighthood in response to. ஸோ தனக்கு கொடுத்த நைட்வுட் பட்டத்தை வேண்டாம் அப்படின்னு ரவீந்திரநாத் தாகூர் எப்போ திருப்பி கொடுத்தாரு அப்படின்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலை, அந்த படுகொலைக்காக தான் வந்து தன்னோட எதிர்ப்பை காட்டுறதுக்காக திரும்ப கொடுத்தாரு. ஸோ ஜாலியன்வாலாபாக் படுகொலை அப்படின்றது என்னன்னா நமக்கு தெரியும். ஜெனரல் டயர் அப்படின்றவர் அம்ரிஸ்டர் பஞ்சாப்ல வாழ்ற மக்களை கிட்டத்தட்ட ஒரு பெரிய கார்டனுக்குள்ள அடைச்சு துப்பாக்கி சூடு நடத்தினாரு. அந்த மாதிரி கண்மூடித்தனமா துப்பாக்கி சூடு நடத்தும் போது 400 பேர் இறந்தாங்க, இன்க்ளூடிங் 41 குழந்தைகள். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 6 வாரங்கள் கழிச்சு ஒரு 1000 பேர் கிட்டையாவது இன்ஜுரியில வந்து மீண்டாங்க. ஸோ இது வந்து வரலாறு காணாத ஒரு மனிதாபிமானமற்ற ஒரு படுகொலை அப்படின்னு எல்லாருமே வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா சூரத் செஷன் ஆஃப் காங்கிரஸ் whose name was proposed by militant nationalists for the next காங்கிரஸ் பிரசிடென்சி. ஸோ சூரத்ல நடந்த 1907ல நடந்த காங்கிரஸ் மீட்டிங்ல மிலிட்டன்ட் நேஷனலிசம்னா போராளிகள் வந்து யார் வந்து பிரசிடென்டா வரணும் அப்படின்னு விரும்பினாங்க அப்படின்னா லாலா லஜ்பத் ராய். ஆனா அவருக்கு மாறா ராஜ் பிஹாரி போஸ் அங்க வந்ததுனால சூரத்ல 2 தரப்பினருக்கும் மாடரேட்ஸ்க்கும் எக்ஸ்ட்ரீமிஸ்டுக்கும் நடந்த இதுல அந்த நேஷனல் காங்கிரஸ் 2ஆ பிரிஞ்சது. அதுதான் வந்து சூரத் ஸ்பிரிட் ஆஃப் 1907 அப்படின்றத நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன், which of the arrange the following chronological order. எதை வந்து இந்த 4 விஷயத்தை chronological orderல பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் சம்பரன் சத்தியாகிரகா, கேதார் சத்தியாகிரகா, அகமதாபாத் ஸ்ட்ரைக், கிலாஃபத் மூவ்மெண்ட்.
ஸோ 1916, 1917 அண்ட் 1919 இந்த வரிசையில் தான் அடுக்குவாங்க. ஸோ இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு அப்படிதான் நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் நடந்தது. ஸோ எந்தெந்த வருஷம் எது நடந்ததுன்றது ஸ்ட்ராங்காக இருக்கணும் இந்த ஹிஸ்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன், இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் வந்து 1905ல் நடந்தது. ஸோ கல்கத்தா மீட்டிங் 1905ல் சுரேந்திரநாத் பானர்ஜி தலைமையில் நடந்தது. ஸோ ஒரு டவுன் ஹால் மீட்டிங் 7 ஆகஸ்ட் 1905ல் நடந்தது அப்படின்றாங்க. இதில் 3 ஆன்சருமே கரெக்டு. ஸோ பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் 1905ல் தான் நடந்தது. அதே 1905ல் ஒரு கல்கத்தா மீட்டிங், அதே 1905ல் ஒரு டவுன் ஹால் மீட்டிங். இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு தான் கிட்டத்தட்ட செப்டம்பர் மாதமும் அக்டோபர் மாதமும் கிட்டத்தட்ட அக்டோபர் 16 சரியாக சொல்ல போனால் அக்டோபர் 16, 1905ல் தான் பெங்காலை இரு பகுதிகளை பிரித்தாங்க. அதை திரும்பவும் 1911ல் ஒன்று சேர்த்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன், எது வந்து எந்தெந்த டாபிக்கோட அடிப்படையில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்தியன் ப்ரெஸ் ஆக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து நேஷனலிஸ்டோட ஆக்டிவிட்டீஸை முடக்குச்சு. டான் சொசைட்டி அப்படின்றது நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனை வந்து கொண்டு வர சொல்லி வேண்டாங்க. ஸ்வராஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா செல்ஃப் ரூல். ஸ்வதேஷி அப்படின்னா டிபெண்டன்ஸ். ஸ்வதேஷினா நம் நாட்டு பொருட்கள் அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கும் நிறைய கடைகளில் ஸ்வதேஷி அப்படின்றத பார்ப்போம். ஸோ நம் நாட்டு பொருட்களுக்கு முக்கியத்துவம். நெக்ஸ்ட் ஒன், இதில் எது வந்து இன்கரெக்ட் பேர் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இன்கரெக்ட் பேர் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே இன்கரெக்ட் பேர் எக்ஸப்ட் த சி. ஏன் அப்படின்றது கேள்வி பார்ப்போம். பிகாஸ் ரவுலட் ஆக்ட் 1919ல் நடந்தது, ஜாலியன்வாலா மசாக்கர் அதே 1919, கிலாஃபத் மூவ்மெண்ட் 1918ல், மான்டெக் செம்ஸ்போர்ட் ஆக்ட் வந்து 1919ல் வந்தது. நெக்ஸ்ட் ஒன், யார் யார் எந்தெந்த இதுவுக்கு தலைமை ஏற்றாங்க அப்படின்றத பார்ப்போம். பங்கிம் சந்திர சாட்டர்ஜி, ஆனந்த் மத் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஜி சுப்பிரமணிய ஐயர் அவர் வந்து மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனை ஆரம்பித்தார். லார்ட் கர்சன் அப்படின்றவர் தான் யூனிவர்சிட்டி ஆக்ட் ஆஃப் 1904 ஆரம்பித்தார். தென் மிலிட்டன்ட் நேஷனலிசம்க்கு எபி சென்டர் ஆரம்ப புள்ளியாக இருந்த இடம் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெங்கால். நெக்ஸ்ட் ஒன், அனுஷீலம் சமிதி ஆஃப் கல்கத்தா வாஸ் ஃபவுண்டட் பை. யாரோட தலைமையில் ஆரம்பிச்சது அனுஷீலம் சமிதி அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா பரீந்தர் குமார் கோஷ் அவரோட தலைமையில தான் வந்து ஆரம்பிச்சாங்க அனுஷீலம் சமிதி. நெக்ஸ்ட், நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் எந்த வருஷம் நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க. இட்ஸ் 1920. இதை பற்றி பார்த்தோம்னா நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் அப்படின்றது 1920-22 வரையும் நடந்தது காந்தி அவர்களோட தலைமையில். ஸோ பிரிட்டிஷ் இந்தியாவில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை எதிர்த்து எங்கள் செல்ஃப் கவர்மெண்ட் வேணும், ஸ்வராஜ் வேணும் அப்படின்னு நம்ம வந்து போராடணும். ஸோ காந்தி வந்து ஃபர்ஸ்ட் ஆர்கனைஸ் பண்ண ஒரு பெரிய ஆக்ட் வந்து இந்த நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட், ஒத்துழையாமை இயக்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின், 16th October 1905ல் தான் டே ஆஃப் மௌனிங் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஏன்னா அன்னைக்கு தான் பெங்கால் பிரிச்சாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், ரெண்டுமே கரெக்ட். ஏன்னா 16 October 1905 டே ஆஃப் மௌனிங் துக்க தினம் அப்படின்னு அனுப்பிச்சாங்க. ஏன் அதை அனுசரிச்சாங்க அப்படின்னா ஏன்னா அன்னைக்கு தான் பெங்கால் இரண்டா பிரியப்பட்டது. ஸோ தன்னோட நாட்டை பிரித்து அந்த வழி தான் வந்து துக்க தினம் அப்படின்னு வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ லார்ட் கர்சன் அவர்கள் தலைமையில் 20 ஜூலை முடிவு பண்ணி அக்டோபர் 16ஆம் தேதி பிரித்த அந்த பெங்காலை துக்க தினம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 31 மில்லியன் மக்கள், 54 மில்லியன்லேருந்து 31 மில்லியனா 18 மில்லியனா அந்த மாதிரி பெங்கால் தனியாக, ஒரிசாஸ் தனியாக, அசாமிஸ் தனியாக, அந்த மாதிரி மொழி வாரியாக மத வாரியாக பிரிக்கப்படுறாங்க. நெக்ஸ்ட் ஒன், மின்டோ மார்லி ரிஃபார்ம் எந்த வருஷம் வந்துச்சு அப்படின்னா 1909ல் வந்துச்சு. ஸோ மின்டோ மார்லி ரிஃபார்ம் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் கவுன்சில் ஆக்ட்ஸ் ஆஃப் 1909. இது காமன்லி மார்லி மின்டோ ஆர் மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது யுனைடெட் கிங்டமோட ஒரு ஆக்டால் உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ பிரிட்டிஷ் காலத்தில் உருவாச்சு. ஸோ என்ன அப்படின்னா இந்தியன்ஸோட இன்வால்மெண்ட்டை அதிகம் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்தியன் கவுன்சில் ஆக்ட்ஸ் ஆர் மார்லி மின்டோ ரிஃபார்ம். நெக்ஸ்ட் கொஸ்டின், விவோ சிதம்பரம் ஸ்வதேஷி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனியை ஆரம்பிச்சு வச்சாங்க. தென் he wanted to oppose the monopoly of British in the coast. ரெண்டுமே இதில் உண்மை. விவோ சிதம்பரம் அவர்கள் தான் வந்து ஸ்வதேஷி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி ஆரம்பிச்சாரு. என்ன காரணம் அப்படின்னா கப்பல்களில் பிரிட்டிஷோட ஆதிக்கம் மட்டும்தான் இருக்கு, இந்தியர்களோட ஆதிக்கமும் அதுக்கு தேவை, அவங்கள ஒடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஆரம்பிச்சது தான். ஸோ இதனால தான் விவோ சிதம்பரம் அவர்கள் கப்பல் ஓட்டிய தமிழன் அப்படின்னு வந்து சொல்லப்படுறாங்க. நெக்ஸ்ட் ஒன், which of the following statement is not true about சுப்பிரமணிய பாரதி. சுப்பிரமணிய பாரதி அவர்களை பற்றி உண்மை இல்லாத ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு கேட்குறாங்க. அவர் வந்து ஸ்வதேஷி மித்ரனுக்கு துணை எடிட்டராக இருந்தாரா அப்படின்னு கேட்குறாங்க. உண்மை. தென் அவர் வந்து தமிழில் நியூ பார்ட்டியை வந்து ஆரம்பிச்சாரா அப்படின்னு, ஐ மீன் திலக் அப்படின்ற திலக் அவர்கள் எழுதிய டெனன்ஸ்ன்ற புக்கை தமிழில் நியூ பார்ட்டின்னு ஆர்கனைஸ் பண்ணாரா, டிரான்ஸ்லேட் பண்ணாரான்னா அதுவும் உண்மை.
சக்கரவர்த்தி அப்படின்ற உமன்ஸ் மேகசினை எடிட் பண்ணாரான்னா அதுவும் உண்மை. அவரோட ஒரே ஒரு வாக்கியம் செட் ஆகலன்றது பாரதியோட குருமணி சுவாமி விவேகானந்தரான. 2 பேரும் ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்திருந்தாலும் 2 பேருக்கும் சம்பந்தம் கிடையாது. விவேகானந்தா அவர்களோட சிஷியர் பாரதி சுப்பிரமணிய பாரதி அவர்கள் கிடையாது அப்படின்றதான் உண்மை. நெக்ஸ்ட் ஒன், சார்லஸ் வுட்ஸ் டிஸ்பாட்ச் எந்த வருஷம் வந்துச்சு அப்படின்னா 1854ல. அதை பத்தி இன்னும் விரிவாக்கமா பார்த்தோம் அப்படின்னா சார்லஸ் வுட்ஸ் அப்படின்ற ஒரு போர்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு பிரசிடென்டா இருந்தாரு. அதை வச்சு இங்கிலீஷ் எஜுகேஷனை பெருசாக்கணும், ஃபீமேல் எஜுகேஷனை பெருசாக்கணும்ன்றது அவரோட ஐடியா. ஸோ 1854ல இந்தியாவுக்கு வராது. லார்ட் டல்ஹௌசி தலைமையில சார்லஸ் வுட் தன்னோட ஆராய்ச்சி மேற்கொள்றாரு. ஆராய்ச்சி மேற்கொண்டு வெளியே சொல்லும்போது சொல்றாரு, ஸோ பிரைமரி ஸ்கூல்லாம் வெர்னாகுலர் லாங்குவேஜ் இருக்கணும், அதாவது பிரைமரி ஸ்கூல்ல அவங்களோட தாய்மொழி இருக்கணும். ஹையர் ஸ்கூல் வந்தாங்கன்னா அப்பதான் இங்கிலீஷ் மொழியை வந்து அடாப்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம பெண்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், வொகேஷனல் கல்வி ஒரு தொழிற்கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னாரு. ஸோ இதன் அடிப்படையில் உருவாக்குன அந்த கல்வி திட்டத்தை மக்னா கர்த்தா ஆஃப் இங்கிலீஷ் எஜுகேஷன் இன் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவில் முதல்ல இங்கிலீஷ் எஜுகேஷன் வெளிவரதுக்கான காரணம் வுட்ஸ் டிஸ்பாட்ச், அவர்களோட டிஸ்பாட்ச் தான். தென் லாஸ்ட் கொஸ்டின், எந்தெந்த வருஷத்துல எந்தெந்த போர் நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ட்ரீட்டி ஆஃப் எக்ஸ்லா-சாப்லி 1748ல. ஸோ வார் ஆஃப் சக்சஷன் அதோட முடிவு தான் ட்ரீட்டி ஆஃப் எக்ஸ்லா-சாப்லி. ட்ரீட்டி ஆஃப் மங்களூரு செகண்ட் கர்நாடிக் வார் 1784ல. ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி 1755ல. ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் 1763ல வந்தது. ஸோ வித் தட் இதோட மேக்ஸோட கண்டினியூவேஷன் இருக்கும், மேக்ஸ் டிஸ்கஷன் நடக்கும். ஸோ கீப் வாட்சிங் இட்ஸ், மேக் யூஸ் ஆஃப் இட். ஸோ தேவையில்லாத பாயிண்ட்ஸ்களை வந்து எப்படியெல்லாம் வந்து எலிமினேட் பண்ணுறது, எப்படியெல்லாம் கற்றுக்கணும், எப்படியெல்லாம் நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்றத இந்த கொஸ்டின்ஸை வச்சு ஒரு ஐடியா கிரியேட் பண்ணி அந்த மாதிரி பிளான் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா யூ கேன் கெட் அ குட் மார்க்ஸ். ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஃப்ரம் த டீம் Chennai IAS Academy and thank you for watching.